எடி கருவாச்சி இங்க தான கருவாச்சி நின்னுகிட்டு இருந்தா. எடி கருவாச்சி எடி கருவாச்சி. என்ன சொல்றீங்கய்யா? உங்க வருங்கால பொஞ்சாதிய பார்த்தாச்சா? அப்படி காது போச்சுடி, சரியான கிச்சடி. செம்பிளிங்கய்யா, அது தெரிஞ்சதானே? பொண்ணை பார்த்தீங்களா? எப்படி கிட்ட போனேன், அப்புறம் அப்படியே பக்கத்துலயும் போயிட்டேன். சிங்கமாச்ச, நீங்களும் சிங்கமாச்ச. பார்த்த மாத்திரத்துல செம்பிளிங்கய்யா ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணிட்டிய? இருங்க இருங்க, பின்னாடி போய் நின்ன. அப்போ பின்னாடியே போய் கட்டி பிடிச்சிட்டாரு. பரவாயில்ல செம்பிளிங்க, விட்டுருங்க. ஏதாவது பிரச்சனை தானே, அதை போய் உள்ள ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டம், அவள் தானே. பஞ்சாயத்து நம்ம கையில தானே இருக்குது. கிட்டிக்க போற பிள்ளையா அப்படி இப்படி பண்றது ஒண்ணு தப்பு இல்லையா? பெரிய மனுஷங்கன்னு பார்க்க மாட்டேன். செம்பிளிங்கய்யா, முழுச சொல்ல வரேன், கேளுங்க. நீங்க தான் வீரனாச்ச, மா வீரனாச்ச. போய் பின்னாடி நின்ன. ஆகா, பெரிய சம்பவம் பண்ணிருப்பார் போலுக்க. ரெட்ட புள்ளதான் ஐயா. இருங்க இருங்க அப்படின்னு ஓ, திரும்ப வைக்கிறதுக்கு. சரி 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 சரி. அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கோபப்பட்டு கை நீட்டாலோ. கையை நீட்டு வா, புடிச்சு கொடுத்துட மாட்டேன். அதானே செம்பிளிங்க ஐயா கிட்டயா? அப்போ என்ன நடந்தது? ஒண்ணும் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி வீரன், மா வீரன் தான் நான் இல்லங்கல. அந்த பிள்ளைகிட்ட போய் நின்ன மட்டும் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியலையா? அப்போ செம்பிளிங்க இன்னும் அந்த பொண்ணு முகத்தை பார்க்கலையா? பார்க்கலையா? இன்னும் நான் பார்க்கல. என்ன செம்பிளிங்கய்யா, வெள்ளக்காரனே ஓட விட்டு அடிச்சு விட்டீங்க. அப்ப நம்ம ஒரு பொண்ணு சுப்பையா பொண்ணு போங்கய்யா. 1000 ஆம்பளை வீழ்த்தலாம், ஒரு பொண்ணு பார்க்க முடியல. சும்மா கடுங்கய்யா. சரின்னு திரும்பி பாப்பா அப்படி ஒண்ணு கொடுத்துடலான்னு பார்த்தேன். கருவாச்சி அப்படின்னா காது ஜிம்முன்னு சவு கிழிஞ்சு போச்சு. ஓடி வந்துட்டேன். பார்த்த உடனே குடுக்கலாம்னு நினைச்சீரா? பெரிய பஞ்சாயத்து ஆகி பெருமை. செம்பிளிங்க ஐயா, என்ன அப்படிலாம் பார்த்த உடனே குடுக்க கூடாதுயா. பார்த்தாலே குடுக்கும் தானே வருது. குடுக்கும் தான் வருதா? இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு பாத்தியா? ஒருவேளை இவர் கொடுத்துட்டாருன்னா அந்த பொண்ணு இவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. நல்ல ஐடியாவா இருக்கு பாத்தியா? யோ, கொஞ்சம் மாதிரி பெரிய மனுஷன் அந்த மாதிரி ஐடியா கூடியா? ஏதாவது வில்லங்கத்துல மாட்டிட போறாரு. அவர் தானே சொன்னாரு பார்த்த உடனே கொடுக்கணும்னு. யோ, அவரு தடகாத்தமான வாட்டுச்சாட்டமான இயெல்லாம் கன்று, அப்படித்தான் அவருக்கு தோணும். நீ பெரிய மனுஷன் தானே, நல்ல ஐடியாவா கூடும். அந்த பொண்ணு மனசுல ஐயா இடம் பிடிக்கணும். அதெல்லாம் கொடுத்த ஆட்டோமேட்டிக்கா மனசுல இடம் பிடிச்சலாம். போடா, உனக்கு என்னடா தெரியும்? என் வயசுல பாதி உனக்கு இருக்குமாடா? சத்தியமா சொல்லண்டா, இவரு குடுக்குற குடுல அந்த பொண்ணு இவரையே சுத்தி வர பாத்துக்கிட்டே. ஏது அந்த அள்ளி மலரு? ஹலோ, இங்க நான் ஒருத்த புலம்பிட்டு இருக்க, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்பிளிங்க ஐயா, உங்களுக்காக தான் நாங்க ரெண்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கொடுத்துலாம்ல? நல்ல ஐடியா தான். ஆனா என்ன, பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். பஞ்சாயத்து ஆகுமா? எதுக்கு? அப்படிலாம் ஒரு பொண்ணுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு அவ சம்மதிக்கணும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தா கொடுக்க போல வருத. இவருதான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னாரு. இல்ல செம்பிளிங்க ஐயா, இப்ப நீங்க பார்த்த உடனே கொடுத்துட்டீன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயோல்லைய பத்தி உங்களுக்கு தெரியாது. சரியான சேட்டை பிடிச்சது, வீம்பு பிடிச்ச பயம் உள்ள. வீம்புக்குன்னே உங்களை மறுபடியும் அலைய வைக்கும். எதுக்குங்க எதுக்குங்க நமக்கு எதுக்கு அந்த வம்புங்க? இல்ல, நான் கொடுக்குற கொடுப்புல வந்துருவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவர் கொடுக்கறதே தாண்டா இருக்காரு. என்ன கன்று அப்படிதான் இருக்கும். செம்பிளிங்க ஐயா, என்ன கொடுத்துலாம்ல? அந்த பொண்ணு முகத்தை பாருங்க ஐயா. அவ கிட்ட போனாலே எனக்கு கொடுக்கணும் தானே வருது. கொடுத்துட்டு வேணா பாக்கட்டுமா? இல்ல, கொடுத்தா எதுவும் பிரச்சனை எதுவும் ஆகாத. இல்ல, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பஞ்சாயத்து தானே கூட்டுவாங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். கல்யாணமே வேண்டாம் நீரு. இப்ப என்ன கொடுக்கறதே செம்பிளிங்க ஐயா இருக்காரு. கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், தெரியல. இப்போ அவ கூட தான் வாழ போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சட்டு புட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. அப்படியே சட்டு புட்டு வேலையை பார்க்க முடியாது. அவ சட்டியை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் குறைச்சிட்டு வரேன். அப்புறம் செம்பிளிங்க, நான் வரட்டுமா? நீங்க 7 தானே, இவர் 8, இவரே வரட்டும். இதுக்காகவாது நான் 2 பெத்து காட்டுவேன். 2? ஆமா ஐயா. என்ன தம்பி? அவளை நான் அடக்கிடுவேன். இந்த ரெட்ட புள்ள ஐடியா என்கிட்ட எக்கச்சக்க இருக்கு தம்பி. வேலையை முடிச்சுட்டு வரேன். ஐடியா ரெடியா எடுத்து வைங்க. சரிங்க தம்பி. சிங்கம் ஐயா. டேய், ஒரு பக்கம் பார்த்தா ஐயா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுவாரு போலுக்க. கல்யாணம் முடியாது இருக்கட்டும்டா. ரெட்ட பிள்ளைக்குன்னு ஒரு வருஷத்துல தகப்பனாவார், பாத்துக்கிட்டாரு. சிங்க தொலையாட்டம் போறாரு பத்தியாடா. துறையாட்டம் இல்ல, சிங்க துறையே தான். அவர் நட என்ன, அவர் உட என்ன, அவருக்கு இருக்க கம்பீரத்தை பாருடா. நம்ம ஊர்ல இது வரைக்கும் இப்படி ஒரு ஆம்பளை நீ எங்கேயாவது பாத்திருக்கேடா? சும்மா மனுஷன் மல்ல மாதிரி இருக்காருயா. அந்த பொண்ணு கொடுத்து வச்சவா சுப்பையாக்கு மர்மோனா போனோன்னு இருந்திருக்கு பாரு. என்ன சுப்பியாக்காதுல போட்டு விட்டாச்சா எப்படி? அவன் என்ன சொல்லுவான், இந்த திமிர் பிடிச்ச கலந்து சம்மதிச்சுன்னா ஊர்லாம் சேர்ந்து கெட்டி பறிக்க வைங்கன்னு சொன்னான். அவன் தான் மொபா கிட்ட கண்டா பயப்படுவானே. அது சரி,
இந்த புள்ளைக்கு தங்கச்சி வேண்டாம். இந்த புள்ள சமாளிக்கட்டாலும் இந்த புள்ள தங்கச்சி எல்லாம் கட்டி வைக்க வேண்டாம். அவ வேண்டாம், அவ சரிப்பட்டு வரமாட்டான். நம்ம செம்புலிங்காக்கு நல்ல புள்ள அந்த அல்லி மலர் தான். சுப்பியாக்கு போய் அந்த 2வது புள்ள அப்படி பிறந்திருக்கு பாரு. துமுறு பிடிச்சது. தும்மல் பிடிச்சது இல்ல, வீணா போன பையன் இல்ல. ஒண்ணுக்கு மணி அடிச்சு எவ்வளவு நேரம் மட்டி ஆகுது? ஆடி அசைஞ்சு வாரிய எவங்கள பொண்ணா பார்க்க வந்திருக்காவ. இந்த பாட்டிக்கு தந்த இறந்த பழம் மிட்டாய் அத்தனை வித்து போச்சுடி. அப்பள பொரி மிட்டாய் எல்லாம் வித்து போச்சுடி. எல்லாம் உங்களால தான். அது சரி, நீ எவ்வளவு துட்டு கொண்டு வந்திருக்க? நான் காலனா கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட இந்த காலனா கூட இல்ல. காலனா இல்லாம ஒண்ணுக்கு பல்ல அடிச்சதுக்கு அப்புறம் நீ எதுக்கிட்ட பாட்டிக்கிட்ட மிட்டாய் வாங்க வந்த? எங்க உள்ள நீ இருக்க விட்ட? அம்மா, உனக்கு யாரு எட்டனா? எங்க அப்பா கருப்பட்டியத்த காசை கொடுத்தாவ. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு எங்க அப்பா கூட சேர்ந்து நான் அதை களை பறிக்க போனேன். அதுக்கு 4 அண்ணா கிடைச்சது. அதுல எங்க அப்பா கொஞ்சம் கொடுத்தாவ. சரி, இன்னைக்கு உன்கிட்ட இருக்க 8 நாளுக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடு. நானே இதுல மிச்சம் பிடிச்சிட்டா கனகாம்பரம் பூ வாங்கலான்னு இருக்கேன். உனக்கு கனகாம்பரம் பூ தானே வேணும்? எங்க வீட்டுல நிறைய பூத்து கிடக்கு, நான் கோர்த்து தாரேன். ஆமா, உன் தங்கச்சி தந்துட்டு தான் மாற சொல்லி பாப்பா. உனக்கு கனகாம்பரம் பூ தானே வேணும்? நானே நாளைக்கு தோட்டத்துல போய் நான் பறிச்சிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அவங்க வீட்டுல பூல ஒரே பூச்சி தான் இருக்கு. இப்போ உன்கிட்ட இருக்க 8 நாளுக்கு எங்களுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன், அப்படித்தானே? அப்படி இல்லட்டி. சரி, நாளைக்கு 8 நாள் கொண்டு வருவோம். நீ கேட்க கூடாது. ஒரு எண்ணப்பழ மிட்டாய் தான் வாங்கி தருவேன். 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சமா சப்பிக்கணும். ஓகே? ஒரு எண்ணப்பழ மிட்டாய் வாங்கி தருவேன். அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சப்பிக்கணும். வேணா சீனி கிழங்கு வாங்கி தரட்டுமா? சீனி கிழங்குனா 8 நாளுக்கு நிறைய கொடுப்பாரு. சீனி கிழங்கு வேணா வாங்கி தரட்டுமா? என்ன ஒரு 1/4 கிலோ கொடுப்பாவளா? பாட்டி, 1/4 கிலோ சீனி கிழங்கு எவ்வளவு? 8 அண்ணா. பாட்டி அநியாயமா சொல்லல. ஊருக்குள்ள 1 கிலோ 8 தானே? அதானே பாட்டின்னு கொல்ல வேலை சொல்லுதாவ. பாட்டி, 1 கிலோ சீனி கிழங்கு 8 தானே? நீங்க 1/4 கிலோ சொல்லுவியா? பனங்காட்டுக்கு போய் மட்டையை பறிக்கிட்டு அவிச்சு பாரு, உனக்கு தெரியும். மஞ்சள் கிழங்கு அம்மில வச்சு தட்டி உப்புக்கல்லு போட்டு கொதிக்க வச்சு இம்புட்டு ஓலைய போட்டு கொளுத்தி இருக்கேன். நீ என்னன்னா 8 நாக்கு 1/4 கிலோ தரேன்னு சொல்லுவியா? இந்த அவிச்சு பாரு, இம்புட்டு ஓலைய போட்டு கொளுத்தி இருக்கேன். பாட்டி தர மாட்டாவ. சரி சரி, இருக்கிறதுக்கு ஒரு எண்ணப்பழ மிட்டாய் வாங்கிட்டா, நாங்க ஆளுக்கு கொஞ்சம் சப்பிக்கிடுதோம். சரி, ஆளுக்கு கொஞ்சம் சப்பிக்கிடுங்க. நான் எனக்கு ஒரு பொருளங்கா வாங்கிக்கிடுதேன். இன்னும் உனக்கு மட்டும் பொருளங்கா? எனக்கு எண்ணப்பழம் பிடிக்காது டீ. நேத்து தின்ன அதான் டீ. நேத்து சூப்பி சூப்பி தின்னுக்கிட்டே இருந்தேனா நாக்கு புள்ள புண்ணாயி போச்சுது டீ. அதான் எனக்கு பிடிக்காம போச்சுது. எனக்கு இன்னும் எண்ணப்பழம் தின்னு தின்னு நாக்கெல்லாம் புண்ணா போச்சுது. இன்னைக்கு ஒரு நாள் தின்னு ஒண்ணும் செய்யாது. நீ காரி நீ பொழைச்சுக்கிடுவ. இல்ல டீ. அப்ப நாளைக்கு நாங்க பொருளங்கா திம்போம், நீ எண்ணப்பழம் மிட்டாய் தின்னு. நாளைக்கு எங்க ஐயா எப்படி எனக்கு 4 அண்ணா தரதா செய்வாரு, தராமலாம் இருக்க மாட்டாரு. எங்க ஐயா எனக்கு தரட்டும், அப்ப பாரு நான் என்னெல்லாம் வாங்கி திங்கேன்னு. அப்ப எனக்கு தர மாட்டியோ? தர மாட்டேன். நீ இன்னைக்கு எங்களுக்கு அந்த பழம் மிட்டாய் தானே வாங்கி தருவ. சரி, கொஞ்சம் கொஞ்சம் நான் பொருளங்க தரேன். கொஞ்சம் கொஞ்சம். இவ்ளோ தரட்டுமா? பாத்தியாட்டி? அதானே நானே 8 நாளா கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். சரி, பாம்பாத்து ஒரு எண்ணப்பழ மிட்டாய் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா 2 பேரும் ரொம்ப தப்பிக்கு பண்ணுதியா? ஓ, நீங்க 2 பேரும் ரொம்ப அன்னுனியமா ஐக்கியமா இருக்கியா? என்னை மட்டும் பிரிச்சு வச்சு பாக்கியல்ல? இருங்கட்டி, பரவாயில்லை. நாங்க உன்னை பிரிச்சு வச்சு பார்க்கல, நீதான் எங்களை பிரிச்சு பாக்குற. என் குடும்பத்துக்கே அந்த பழக்கம் கிடையாது. அப்ப எங்க குடும்பத்துக்கு அந்த பழக்கம் உண்டோ?
வந்தவன் நாய்ங்கத நீ மறந்துடாத. அன்னைக்கு கருப்பட்டி காப்பி போட்டு குடிச்சில, அந்த கருப்பட்டிய கொண்டு வந்தது நாய்ங்கத நீ மறந்துடாத. அட நீ பட்டுங்கட்டி, அந்த கருப்பட்டி காப்பில முறுக்கு போட்டு குடிச்சது ஏன் முறுக்கு, அத நீங்க ரெண்டு பேரும் மறந்துடாதீங்க. ஓ சொல்லி காட்டுதீலோ சொல்லி. ஓ நீங்க ரெண்டு ரொம்ப அனுநியமா இருக்கது என்கிட்ட காட்டுது இல்ல. ரெண்டு பேரும் கூட்டுக்கலவனி சேர்ந்துட்டியா? ஓ கூட்டுக்கலவனி பைய உள்ள ரெண்டு பேரும். இங்க பாரு அலிமலர், சும்மா சும்மா எங்களை கூட்டுக்கலவனி பைய உள்ளன்னு சொல்லாத. நீ இத நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க வேணிய நேத்துல இருந்து கூட்டாளிய சேர்த்து வச்சிருக்க, அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாத. எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்க தெரியாத மாதிரி இருந்தோம். ஓ புது கூட்டாளிய பிடிச்சிருக்கல நீ. நீ வேணி கூட சேர்ந்த, அப்புறம் தொரியம்மா கூட சேர்ந்த, தாமரை செல்வி கூட சேர்ந்த, நாங்க யாரு கூடயும் சேரல தெரியுமா? நீ எங்களை சேரவும் விட மாட்ட. அவ புதுசா வந்திருந்தா அத சேர்ந்தேன். சரி பொருளங்க வாங்கி ஆளுக்கு கொஞ்சமா நக்கிக்கலாம், கொஞ்சம் தான் தருவேன். சரி சரி நீ கொஞ்சம் போல தந்தா போதும். சரி இருங்க நான் பாட்டிட்ட வாங்கிட்டு வரேன். தேவையில போவாள்வே, என்கிட்ட இருந்த 4 நாவையும் ஆட்டை போட்டுட்டாள்வே. எப்படி இந்த 4 நாவை உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆட்டை போடணும்னு தெரியுமாட்டி? நீயாம திரும்பிக்கிட்டே இருக்க. அவ செம்புலிங்க ஐயாட்டி. செம்புலிங்க ஐயாவா? என்னடி சொல்ற? ஏட்டி ஆமாட்டி, செம்புலிங்க ஐயாதா. ஏட்டி செம்புலிங்க ஐயாதாண்டி. ஏட்டி கராச்சி, பாட்டிக்கிட்ட பொருளங்க முட்டாய் இல்லையா? ஏட்டி செம்புலிங்க ஐயா அள்ளி மலர தான பாத்துக்கிட்டே இருக்காரே. ஆமாட்டி. அதி பைய உள்ள வீம்பு பிடிச்சதாச்சே. செம்புலிங்க ஐயான்னு பார்க்க மாட்டா வம்பு இழுத்துருவாள. வணக்கங்க ஐயா. இருக்கட்டும். வணக்கங்க ஐயா. பரவாயில்ல இருக்கட்டும். அது என்ன? பள்ளிக்கூட முட்டாய் கடை. முட்டாய் கடையா? ஆமாங்க ஐயா, பள்ளிக்கூடத்து முட்டாய் கடை. இங்கதான் 1 மணி அடிச்ச உடனே முட்டாய் வாங்க வருவோம். என்ன அப்புறம் எப்போ மணி அடிக்கும்? இது சாப்பிடுறதுக்கு 12:30 மணிக்கு அடிப்பாவ. ஓ சாப்பிடுறதுக்கு எங்க போவீங்க? வீட்ல இருந்தே கட்டிக்கிட்டு வந்துருவோம். ஓ சாப்பிடுறது எங்க வச்சு சாப்பிடுவீங்க? வெளியில வருவீங்களா அப்படி? ஆமா, ஏதாவது மரத்துக்கடி வாக்கியா பக்கம் போவோம். தூக்குச்சட்டிய கழுவணும்ல அதுக்காக. ஓ திரும்ப மாட்டேங்கிறாளே. ஏட்டி கருவாச்சி. பாரு. அது அது யாரு? அள்ளி மலரே, சுப்பையா பெரியப்பா மாவா. அள்ளி மலர் நல்லா படிப்பாளோ? நல்ல படிப்பா, சூப்பரா படிப்பா. உடம்பு முழுக்க மூளை தான் இருக்கும். பார்க்க இல்ல சரி சும்மா தான் வந்தேன், போயிட்டு வரேன். சும்மா அப்படி பார்க்க வந்தேன். ஏட்டி கருவாச்சி, ஐயாவுக்கு அள்ளி மலரை பார்க்கணும்னு நினைக்கேன். வேண்டாம், அவ செம்புலிங்க கூட பார்க்க மாட்டா. அடிச்சா எப்படா இவன் முகத்தை பார்க்க? பின் போசும் நல்லதா இருக்குது, சைடு போசும் நல்லதா இருக்குது. அந்த சைடு முட்டாய் இருக்குது பாருங்க. இல்ல இருக்கட்டும். இல்ல அந்த சைடு பாட்டி கடை நல்லா இருக்கும் பாருங்க ஐயா. சரி. இது கராச்சி பொரியலங்க இல்லன்னு சொன்னீங்களாட்டி? அடச்சே இல்ல நல்லா பாரு, பொருளங்க இருக்கும் பாரு. நான் என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு, பொருளங்க முட்டாய் இல்ல. வேணா பாட்டிட்ட கேட்டு பாரு, நம்ம வேணா நாளைக்கு வாங்கிக்கணுமா? நமக்கு வாங்கி கொடுக்க கூடாது, அதுக்கு தான் இப்படி சொல்றேன். அதுல பொருளங்க இருக்குது அங்க பாரு, திரும்பி பாரு. நான் என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? முகத்தை பார்க்க முடியலையே. நான் என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்ப நாங்க என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அங்க பாரு பொருளங்க இருக்கு பாரு. அது பொருளங்க இல்ல, கல்கோனா. சரி பரவாயில்ல, கல்கோனா வாங்கி தா, நாங்க பாதி பாதி கடிச்சுக்கிட்டோம். அங்க பார்த்து வாங்கு. கல்கோனத்துனா பல்லு பெருமட்டி, சுத்த பல்லு வந்துரும். பல்லே உளுந்துட்டாலும் பரவாயில்ல, கல்கோனா வாங்கி தா. முதல்ல திரும்பி பாரு. திரும்பி பாரு மட்டி. ஏடி பெல் அடிச்சுட்டே? பெல் அடிக்கல, திரும்பி பாரு. முகத்தை பார்க்க முடியலையே. பாரு. இன்னைக்கு மட்டும் முகத்தை பார்க்காம போனேன். நேரத்தே தூங்க முடியல, இன்னைக்கும் தூங்க முடியாம போயிடும். கிச்சலி அடிச்ச. திரும்பி பாரு, ஒரே ரொட்டி திரும்பி பாரு. ஸ்கூல் பெல் அடிச்சிட்டே. பரவாயில்ல திரும்பி பாரு. ஐயோ செம்பலிங்கய்யா பாவம், இவன் முகத்தை பார்க்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க, பார்க்க மாட்டேங்காலே. ஸ்கூல் பெல் அடிச்சிட்டே. கிச்சலி ஐயோ போயிட்டானே. பாட்டி பத்தி கூப்பிட்டேன். பாட்டி குரல் கிச்சலி மேல இருக்குல்ல, அதான் வேற ஒண்ணு. நீங்க போங்கம்மா. ஐயா என்னம்மா? கற்கள் விட்டுட்டு
நம்ம தெருக்கு பைப்பு தண்ணிக்கு வருவா? சும்மா 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 வந்து வேற ஒண்ணு இல்ல. பைப்பு தண்ணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். ஓ சரிங்கம்மா சரி, நீங்க ஸ்கூலுக்குள்ள போங்க. சனிக்கிழமை குளத்துக்கும் போவா? உள்ள போயிட்டு வரேன். சரிங்கம்மா, நீங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க. இல்லங்கய்யா, வேண்டாம் இருக்கட்டும். பரவாயில்ல வாங்கிக்கோங்க. வேண்டாங்கய்யா, நாங்க உள்ள போயிட்டு வரேன். செம்பிளிங்கையா சூப்பரா பேசுதாவல்ல? ஆமாட்டி, செம்பிளிங்கையா சூப்பரா பேசுதாவே. அத்தாடி, செம்பிளிங்கையா நம்ம கிட்ட பேசிட்டாவட்டி. பாட்டி ஊருக்குள்ள போய் சொல்லுவோம். ஷோ பார்க்க முடியலையே. என்ன செம்பிளிங்கய்யா பாத்தில எப்படி? எங்க பார்க்கல. குடுக்க மாதிரியே வந்தீல. பார்த்தா தானே கொடுக்க முடியும். நான் தான் இன்னும் முகத்தையே பார்க்கலையா. வேற எப்படித்தான் பாக்க? கருக்கல் விட்டோன்னே ஏதோ பொம்பு தண்ணிக்கு வருவாளாம். ஆமா, சாயங்காலம் போல கற்கள் விட்டுனா பைப்பு தண்ணி விடுவாவ, கரெக்டா வருவா. அது இங்க இருக்கு. அது நம்ம தெற்கு தெருல இருக்குது. தெற்கு தெருனா? அதான்யா உங்க தோட்டத்துல வேலை பார்க்கானே மம்புட்டி, அவன் வீட்டு பக்கம் தான். ஓ சாயங்காலம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் ஐயா. வேணா ஸ்கூல் முடிஞ்சா பாத்துட்டு போமா? இல்ல, எனக்கு நீங்க ஒரு முக்கியமான கம்பெனி மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பணும். சரி, நான் கற்கள் அதை என்ன கற்கள் தானே கற்கள் விட்டேன்னா வந்துடுறேன். சரியா? சரிங்க ஐயா. அவன் முகத்தை பார்த்தே ஆகணும். பார்க்க முடியாம போச்சு. எப்படியாவது அவளை பார்த்தலான்னு பார்த்தேன், பார்க்க முடியலையே. நாமளும் அடிக்கடி தெருவுக்கா போக முடியாது. என்ன பண்ண, அவளை பார்க்கணும் போல இருக்க. அவன் எப்படி இருப்பா? குரல கேட்டாச்சு, குரல கிச்சடிதான். குரல் நல்லதா இருக்கு, ஆளும் துரு துருன்னு நல்லா இருக்கா. முகம் எப்படி இருக்கும்னு தெரியலையே. என் பிள்ளைக்கு உருவம் கொடுக்க போறவா. அவ உருவத்தை முத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பார்க்க முடியலையே. எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? சைடு போஸ வச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் வச்சு ஒரு உருவம் கொடுத்து பார்ப்போம். கண்ணு கெண்ட மீன் மாதிரி அழகா இருந்துச்சு, பெரிய கண்ணுதான். காது அழகா அம்சமா குட்டியா இருந்துச்சு, அதுவும் அழகா இருந்தது. வளர்த்தி கரெக்டா இருக்கு. என் கழுத்துக்கு தான் இருக்கும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் இருக்கு. திறந்த கிச்சடி. இந்த அள்ளி மலரை அடக்கி விடலாம் என்று கனவிலும் நினைக்காதீர். அடக்குவேன் பாரு. நீர் அடக்கினால் அடங்குறவள் இந்த அள்ளி மலர் அல்ல. உன்னெல்லாம் ரொம்ப பேச விடக்கூடாது. அங்க வெள்ளக்காக்கா வழக்கு பாரு. சினம் கொண்ட சிறுத்தை நான். வெள்ளைக்காகம் போகிறது என்ற உடன் வானத்தை பார்ப்பேன் என்று நினைத்தீரோ? இனிமேல் ரொம்ப பேசுவ. பேசணும், நீ பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா சின்ன சின்ன கொடுத்துடணும். பேசல இல்ல, ஒரே ஒரு வாட்டி பேசு. செம்பிளிங்கய்யா, செம்பிளிங்கய்யா கற்கள் விட்டாச்சு. நீங்க கெட்டிக்க போற பொண்ணை பார்க்க வேண்டாம். கொடுக்கவே செஞ்சுட்டேன். கொடுக்கவே செஞ்சிட்டீங்களா? செம்பிளிங்கய்யா, உங்களை கண்ண உலகத்தை வெளியில வாங்க. என்ன? நீங்க கெட்டிக்க போற பொண்ணை பார்க்க வேண்டாமா? பம்பு தண்ணி போட்டு விட்டாச்சு, சீக்கிரம் வாங்க. இப்போ பம்பு தண்ணிக்கு அந்த பொண்ணு வரும், போய் பாத்துடலாம் வாங்க. பரவே இன்னைக்கு பார்க்காம விட்டோம்னா திங்கக்கிழமை காலையில 9 மணிக்கு தான் பார்க்க முடியும். அப்பதான் அந்த புள்ள ஐசூலுக்கு போவோம். சூலுக்கு போகும்போது தான் பார்க்க முடியும். சொன்னா கேளுங்க, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு பார்த்தே ஆகணும். இன்னைக்கு பார்த்தே ஆகணும். சீக்கிரம் வாங்கய்யா.
வந்துட்டேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் இஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இல்ல என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே. இப்படி பேசினா கரெக்டா இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லையே என்றான் பாரதியார். யா புள்ள அள்ளி மலரே. சப்பா, நான் புரட்ச பேசும்போது இவ அள்ளி மலர்னு கூப்பிடா. என்ன டீ? ஏப்பட்ட பைப்பு தண்ணி போட்டு விட்டால, சீக்கிரம் வா. இந்த பைப்பு தண்ணி நேரங்கட்ட நேரத்துல தான் வரும். நான் இப்பதான் திங்கக்கிழமை பேச்சு போட்டிக்கு பேசி பழகிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா பைப்பு தண்ணி போட்டு விடுறேன். அது சுவார உலக்கிறதுக்கு தண்ணி இல்லையா? எட்டி நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு லைன் போடு. சீக்கிரம் வா, நான் வெளிய நிக்கேன். ஏப்பட்ட ஒரு நிமிஷம் நில்லு, வந்துட்டேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் இஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இல்ல என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் இஸ்தி? உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? கரெக்டா பேசிட்டேன், இப்படிதான் பேசணும். இன்னைக்கு உனக்கு பைப்பு தண்ணி கிடைச்ச மாதிரிதாங்களா? வா வா. என் தாய் திருநாட்டில் ஒரு பெண் கல்வி கற்றுவதற்கு இத்தனை தடைகளா? முதலில் நான் அமைச்சராகிவிட்டு பின் இந்த தடைகள் எல்லாம் முடித்தறிய வேண்டும். சுதந்திரமாக பெண்கள் வேலையே செய்யாமல் பள்ளிக்கூடத்திலே தங்கியிருக்கும்படி ஒரு ஆணையை போட வேண்டும். கண்டிப்பாக நான் அமைச்சரானால் முதல் கையெழுத்து அதுவாகத்தான் இருக்கும். பெண்கள் எல்லாம் விரும்பியவாறு வாழலாம். பள்ளிக்கூடத்திலே தங்கியிருக்க வேண்டும் என்றாலும் தங்கியிருக்கலாம். வீட்டில் ஒரு வேலை செய்ய வேண்டாம். அடுப்போது பெண்களுக்கு கல்வி எதற்கு கேள்வி கேட்ட ஒவ்வொருவரையும் அடுப்படையிலேயே போட வேண்டும். என் சட்டம் அதுதான். இதுக்காகவாது நான் சீக்கிரம் முதலமைச்சராக வேண்டும். ஆகிவிடுவேன், நான் சீக்கிரம் முதலமைச்சர் ஆகிவிடுவேன். கண்டிப்பாக ஆகிவிடுவேன். அடுத்த நம்மளோட குறிக்கோள் முதலமைச்சராக வேண்டும். முதலமைச்சர் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முதலில் 21 வயது ஆகிருக்க வேண்டும். அதுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்கிறதே. என்ன பண்ணலாம்? குழாய் தண்ணி கன்று. முதலில் நான் அமைச்சரானவுடன் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட வேண்டும். ரொம்ப டாச்சப்படுதானே. வானம் பொழிட்டு பூமி விளையட்டும். உல வைக்கிறதுக்கு தண்ணி இருக்கா உனக்கு? எதுல போதா ஒன்னால இப்ப நானும் குடத்துக்கிட்டு தெரு தெருவா சுத்த வேண்டியிருக்கு. அந்த தெருல பைப்பு தண்ணி நிப்பாட்டிட்டாத. நான் உங்களை லைன் போட சொன்னேன்ல. லைன் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? நீ எப்ப வந்திருக்க? பேச்சு போட்டு வச்சிருக்காவல்ல, நீ ஏன் வாய் கிளியே பேசுவ? உன்னை போய் பேச்சு போட்டு போய் சத்திருக்காவ பாரு. உன்னை அப்படி செலக்ஷன் பண்ணலாமே. டி உல வைக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லட்டி. இனி குடத்துக்கிட்டு தெரு தெருவா சுத்த வேண்டியதான். எட்டி தெரு தெருவா சுத்துற எங்க அம்மா என்ன அடிப்பாவல? இல்ல எங்க வீட்ல இன்னைக்கு இந்த கொஞ்சம் போறாவலாம். ஏற்கனவே எங்க அண்ணங்கார என்ன பார்த்து முறைச்சிட்டு போயிருக்கான். என்ன மினிக்கிட்ட அலைத தெரு தெருவா அப்படின்னு. எங்க அம்மா வா வீட்டுல இருந்து காலை தரிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி கோபப்படாதீங்க. சரி சரி வா, அந்த அரமனை தெரு இருக்குல்ல, அந்த தெருவை பிடிச்சிட்டு வருவோம். அங்க வடக்கூர் கரவி எல்லாம் இருப்பாவ. வடக்கூர் கரவிய காலை கழுவிட்டு தண்ணி கொட்ட வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? அவளை இங்க வரும்போது சண்டை இழுக்கணும். ஆத்தி என்ன ஆத்தி, வா நேரம் ஆகுது. எட்டி வடக்கூர் கரவிய தண்ணி தருவாவளா எப்படி? என்ன செய்ய? கொஞ்ச நேரம் காத்து கண்டு கோரிட்டு வர வேண்டியதான். இல்லன்னா அப்படியே கோலத்துல போய் முக்கிட்டு வருவோம். வாங்க. கோலத்துக்கா? அது கற்கள் விட்டு போச்சு. குத்து இருட்டே ஆனாலும் தண்ணி மோந்துட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். வா. உங்க வீட்டுல ஒரு குடம் தண்ணி கூட இல்லையாங்க? ஒரு சொட்டு தண்ணி இல்ல. எங்க அக்கா அவ்வளத்தையும் வலிச்சு பிறக்கி வச்சிருக்கான். எங்க அண்ணன் கால கலதுக்கு இந்த தண்ணியை கோரி இருக்கான். என் வீட்டை தங்கச்சி இருக்கான்னு தான் பேர். ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க. அவதான் களபடிக்கு போயிருக்காள. பரி எப்படிம்பா? சரி வாங்க, அரமனை தெருல போய் பிடிச்சிட்டு வருவோம். வர வழி. தம்பி சீக்கிரம் வாங்க, அந்த பொண்ணு நிக்குது. எங்க எங்க? அந்த சோப்புல தாவணி போட்டுருக்கு பாருங்க. தெரியலையே. தெரியலையா? என்ன பிள்ளை, பைப்பு தண்ணியா பிடிக்க போறியா? குளத்தை தூர் வர போறோம். நல்லா வாருங்க, நல்லா வாருங்க. வேலையாளு மிச்சம். ஆனா நம்ம தெருல தான் பைப்பு தண்ணி கூட கொஞ்ச நேரம் போட்டு விட்டா என்ன செய்யணும்? பியாதி அடுக்கு உங்களுக்கு எல்லாம். ஒழுங்கா தண்ணியை பிடிச்சிட்டு போனோம். திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா பார்க்காம இருக்க முடியாது போலுக்கா. செம்பலிங்க ஐயா, எட்டி கருப்பாயி என்ன? செம்பலிங்க ஐயா அள்ளி மலர் பிள்ளைய பார்க்க வந்திருக்காரு டி. ஆத்தாடி, ஆமாடி. நாமளும் கூட இருந்தா இந்த அள்ளி மலர் பிள்ளைய அவைய பார்க்க முடியாம போயிரும். நம்ம முன்னக்குட்டி போவோம். சரி சரி. எட்டி என்ன வரச்சல எங்க போறீங்க? செம்பலிங்க ஐயா, ஒத்தையில தான் அந்த புள்ள நிக்கி, பேசுங்க.
பேசணுமா? செம்மலிங்கய்யா கற்களை விட்டாச்சு, இப்ப இங்க யாரும் வரமாட்டாவ. நீங்க தாராளமா ஏதோ குடுக்கணும், நீல கொடுத்துட்டு பேசிட்டு வாங்க. பெரிய மனுஷரியா நீரு? நானா அப்படி சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க. அது சரி, பார்க்கறதுக்கு பயமா இருக்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும், நான் போனதுக்கு அப்புறம் பாருங்க. இவள எதுக்கு வரசல போறாளுவ? எடி இவள வரசல எங்கடி போறியா? நாங்க லைன் போட்டுட்டு இருக்கோம், நீ மெதுவா வா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் ஈஸ்தி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, களி பிறத்தாயா, இல்லை என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்து பணிவிடை செய்தாயா? இப்படி வராத, நான் அப்ப வேற மாதிரிலாம் பேசினேன், தப்பு. ஐயோ முடியலையே, ரொம்ப பேசுவாளோ? வானம் பொழிகிறது. ஹாய் ஆத்தி கருத்து விட்டாச்சு. ஆலமரம் ரேடி எறும்பு பந்தயத்து போடு. ஆத்தி அன்னைக்கு தான கணசையில நாண்டுகிட்டு செத்தா, ஒருவேளை வந்துட்டானோ? அதுக்கு தான் வரசல போயிருக்காளுங்க, இது தெரியாம சிக்கிட்டேனே. ஆத்தி பேய். ஆத்தி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், இந்த பேயினா மட்டும் எனக்கு ஏன் இவ்வளவு பயம் வருது? இல்ல கடைசனே, நான் போயிட்டேன், நான் இனிமேல் எதுவும் பேச மாட்டேன். ஓஹோ, பியாயினா போயுமோ? இன்னும் ஒரு பாயிண்ட் போதுமே. ஓடிடாது ஓடிடாது. ஆத்தி பேய் பேசுறே. நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். நிலு என் பொண்ணு, என்ன பேரு கிச்சடி, கிச்சடியில அள்ளி மலர் சொதப்பிட்டேன். என்ன தம்பி கொடுத்துட்டீங்களா? அப்படி பியாயினா அலர் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் உலகி பியாயினா கொல்ல பயம். பியாயினா கொல்ல பயமா? ஆமா தம்பி, சில பேரு ஓன்னு கத்துவ, உடனே அவளுக்குள்ள ஆவி புகுந்துட்டுன்னு ஊரையே கூட்டி ஊரையே ரெண்டாக்கி விட்டுட்டு போயிருவான். பண்றதுல சேட்டையா பண்ணுது. சட்டியும் நல்லா பண்ணுவா, சண்டையும் நல்லா போடுவா. சண்டை போடுவாளா? தம்பி நம்ம இப்ப எல்லாம் போராட்டத்துக்குலாம் போயிருந்தோமே, அப்போ இவதான் கத்தி சண்டை எல்லாம் போட்டாளே, நீங்க பாக்கலையா? கத்தி சண்டை போடுவாளா? அசால்ட்டா கத்தி வீசுவா, குறிப்பா தெரிஞ்சானா ஒருத்தன் உசுரோட இருக்க முடியாது. நிஜமாவா? வாய் வீச்சு கத்தி வீச்சு எல்லாவளுக்கு கத்துப்புடி, எல்லாத்திலையும் வீரமானவதான். என்ன வாய் மட்டும் கொஞ்சம் அதிகமா பேசுவா, அவ்வளவுதான். சரிங்க தம்பி, அங்கோடி போய் பிடிக்கலாம் வாங்க. எங்க போய்? இப்போ உங்க அரண்மனை முன்னாடி தான் போவாங்க, சீக்கிரம் வாங்க. ஏதோ கையில வச்சிருக்காங்களே, அது என்னது? தம்பி குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. தண்ணி எதுக்கு? எனக்கு புரியல, எதுக்கு? தம்பி நீங்க அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி குளத்துல கிணத்துலன்னு தண்ணி கோரிட்டு இருந்தோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தெருவுக்கு ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்தீங்க. இந்த தெருல ஆஃப் பண்ணணும்னா அடுத்த தெருல போடுவாங்க, அப்புறம் அங்க ஆஃப் பண்ணணும்னா அடுத்த தெருன்னு ஒரு சிஸ்டம் படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தம்பி. அது ஏன் ஒரே நேரத்துல போட்டு விட்டானே? தம்பி தண்ணியும் பத்தாது, நேரா நம்ம டேம்ல இருந்து கொண்டு வந்தோம்னா தண்ணி பத்தும். இப்போதைக்கு குளத்துல இருக்க தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. செழிப்பா வரும்னா டேம்ல இருந்து கொண்டு வந்துட வேண்டியதானே? செம்பிளிங்கய்யா செலவு அதிகம். செலவு என்ன செலவுவீங்க? அந்த வேலையை முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி பொம்பளைங்க குடத்தை தூக்கிட்டு போறது நல்லவா இருக்கு? குடிக்க தண்ணிக்கு வீட்டுக்கு வீடு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அப்படி இல்லைன்னா டேம்ல இருந்து தெருவுக்கு செழிப்பா விட்டு விடுங்க. அப்படின்னா ஒரு தெருவு ஆஃப் பண்ணி இன்னொரு தெருவுக்குன்னு அது வேண்டாம், எல்லா தெருவுக்கும் செழிப்பாவே இருக்கட்டும். வீடுகளுக்கு கொடுக்கறது வேணா பிற பாத்துக்கலாம். சரிங்க செம்பிளிங்கய்யா, அப்போ நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். நான் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை பார்க்க போறதே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்துடலையா, மனசு தவறாடாங்க. இப்படி அந்த தெருக்கு தானே போயிருக்கா, பிடிச்சிடலாம். அப்பல ஏகப்பட்ட வழி இருக்கு, நாங்க இருக்கோம்ல. ஆன்வர்ஸ் தான் சொல்றேன், சரியா இருக்கும் தம்பி. அதனால கூடையே வச்சிருக்கேன். செம்பிளிங்கய்யா சீக்கிரம் வாங்க. டி வரசல வாங்க, நேராவது டி. ஆட்டி எங்கிட்ட ஒல வைக்கணும் டி. ஏட்டி இதான் செம்பலிங்கய்யா அரண்மனை. எவளுக்கு இங்க வாழதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் பிள்ளை அள்ளி மலரே, இந்த அரண்மனையை பத்தி நீ என்ன நினைக்க? நான் என்ன நினைக்கணும்? இல்ல, இந்த வீட்டுக்கு வாழ வரவா கொடுத்து வச்சவா தானே? ஆமால, எவ்வளோ பெரிய பங்களா பத்தியா? அதை விட நம்ம செம்பலிங்கய்யா மனச பத்தியா? ஆமாட்டி, அவர் குணத்துக்கும் அவர் கம்பீரத்துக்கும் அவர் அழகுக்கும் நம்ம ஊர்லாம் எவளுக்காவது கொடுத்து வச்சிருக்க போதே சொல்ல முடியாது டி. எவளுக்காவது கொடுப்பன இருந்துற போதே பார்க்கலாம். பயவுலைக்கு புரியுதோ புரியலையோ, இரு நான் சுக்க கேட்டு பாக்கேன். ஏட்டி அள்ளிமலர் பிள்ளை, இந்த அரண்மனையில இருப்பாரு செம்பலிங்கய்யா, அவருக்கு என்ன? அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பத்தியா? சுருண்ட முடி, கண்ணத்துல குழி விழுந்து, வாட்ட சட்டமா எப்படி இருக்காவ பாத்தியா? ரொம்பதான் ரசிக்கிறா. ஆமா அவ கடக்கா ரொம்பதான் ரசிக்கிறா பாத்தியா? நம்ம நாட்டை நேசிக்கலாம், நம் தாய் திரு நாட்டை நேசிக்கலாம், கல்வியை நேசிக்கலாம். நீ ஏதோ இந்த அரண்மனையோட ராஜாவை போய் இப்படி நேசிச்சிட்டு இருக்கா? இவளுக்கு இந்த ஜென்மத்துல
காதல் வராது, கல்யாணம் நடக்காது. நாம ஏதாவது பேசுறதுக்கு புரியுதான்னு பாரு. எட்டி அள்ளிமலரே, நம்ம செம்பிலிங்கை அழக பத்தி நீ என்ன நினைக்க? வேண்டாம், ஒரு பள்ளிக்கூடத்து பாடத்தை பக்கம் பக்கமா எடுப்பா, எனக்கு கேட்க முடியாது, விட்டு நீ. இல்ல அரமண்ண நம்ம செம்பிலிங்கைய பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் என்ன நினைக்கணும்? அதானே அவ எதுக்கு நினைக்கணும்? அவ எதுக்கு நினைக்கணும்? அவ நினைக்கலாமா? அவ நினைக்கலாமா? ஐயோ எனக்கு கோகமா வருதே. பச்சை மிளகாய் ரெடி, என் கோத்தை நான் குறைச்சிக்கணும். அவன் முழிக்க முழிய பருட்டி. யோசிச்சு போய் சொல்லு. இந்த அரமனையில் இருக்காரு செம்புலிங்க ஐயா, அவரு வாட்ட சாட்டமா கம்பீரமா காளையாட்டம் கண்ணத்துல கூலி சுருண்ட முடியுன்னு பார்க்க அழகா இருக்காரு. நீ என்ன நினைக்கிறன்னு நான் கேட்க. தாண்டி நானும் கேட்க. அவளை பத்தி நாம ஏன் நினைக்கணும்ங்க? நமக்கு நினைக்கிறதுக்கு ஆயிரம் இருக்குங்க. பள்ளிக்கூடத்தை பத்தி நினைக்கலாம், படிப்பை பத்தி நினைக்கலாம், அதெல்லாம் பத்தி நினைக்க வேண்டியதானே நான் சொல்லுவேன். பள்ளிக்கூடத்தை நினைக்கலாம், புஸ்தகத்தையும் நினைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கன்னு சொல்லி தொலை. நான் அவளை பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாதா? என்னட்டி சொல்லுத? நான் என்னட்டி பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி நம்ம போராட்டத்துக்கு போயிருக்கும் போது உன் பக்கத்துல தானே நின்னாவே. ஆமா, நானே ஆங்கில நேத்து போராட போயிருந்தேன். அப்ப நான் என்ன அவளையே பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் ஆங்கில எப்படி வரலாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் பக்கத்துல நின்ன செம்புலிங்கைய நீ பார்க்கலையா? அவளும் தான் போராட்டத்துல கலந்துக்கிட்டு இருந்தாவ. போராட்டத்துல கலந்துக்கிட்டாவளா? ஆமா, போராட்டத்துக்கு வந்திருந்தாவல்ல, நான் பார்க்கலையே. சரி அதை விடு. இப்ப சொல்லு, அவளும் உன்ன மாதிரி நாட்டுப்பற்று உள்ளவியதான் ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காவ. இப்போ சொல்லு, அவளை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? அவியதானே நம்ம ஊர்ல இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காவ. ஆமா ஆமா ஆமா, அவியதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காவ பத்துக்க. இப்ப சொல்லு, அவளை பத்தி உன் கருத்து என்ன? அவிய ஆட்ச ஓட்டு செறிஞ்சிட்டு இந்த ஆட்சியை நான் பிடிக்கல. நான் அள்ளிமலர இல்ல. நான் சரியா தானே பேசுனேன்? செவிடங்காதுல சங்கோதன கதை தான். விடு விடு. இவளுக்கு எப்படி புரிய வைக்க? யாருக்கிட்ட? செம்புலிங்க ஐயா கிட்ட. எத்தனை பேர் நின்னாலும் வச்சக்கண்ணு வாங்காம இவளை தான் பார்த்துட்டு நிக்காரு. அவராது இவளை விடுறதாவது. வா வா பாத்துக்கலாம். கடைசியா கேட்க, செம்புலிங்க ஐயா பத்தி நீ என்ன நினைக்க? அவரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அதிர்ஷ்டக்காரியா, இந்த அரண்மனையில வாழ்றவ அதிர்ஷ்டக்காரியா அப்படின்னு கேக்குறேன். உன் கருத்து? இதே ஊர்ல இதை விட பெரிய அரண்மனை கட்டி இந்த ஆட்சியை நான் பிடிக்கல. நான் அள்ளிமலர இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பரமேஸ்வரி கேட்க உங்க அப்பா 4 பணைய வச்சுக்கிட்டு பணையாரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ அரண்மனை கட்ட போறியாங்க? விடாமுயற்சிடி. ஏன் இந்த செம்புலிங்க ஐயாவால மட்டும் தான் அரண்மனை கட்ட முடியுமா? ஏன் இந்த அள்ளிமலரால அரண்மனை கட்ட முடியாது? கட்ட முடியாது. ஏன்னா அவர் பரம்பரையா அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்காரு. புரியுதா? நானும் கட்டுறேன். பாக்குறியா? நானும் அரண்மனை கட்டி வாழுவேன். ஆனா ஒண்ணுட்டி, நாங்க கேக்குற கேள்விக்கு நீ ஒரு நாளும் பதில் சொன்னது கிடையாது. ஆனாலும் நாங்க கேக்குற கேள்விக்கு நீ சொல்ற பதிலுக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்ததும் கிடையாது. ஆனா நாங்க ஒரு கேள்வி கேட்ட நீ ஒரு பதில் சொல்ல பாரு, அதுல ஒண்ணு அடிச்சுக்க முடியாது. டி அடிச்சுக்கவே முடியாது. உன் வாய்க்கெல்லாம் உன் வாயிலே குடுக்கற நாமட்டி அமுடுவான். பாத்துக்கிட்டே நீலாம் அவங்கிட்ட தான் சிக்குவ. சின்ன பெண்ணமா போற. பாத்துக்கிட்டே உனக்கு வாயிலே குடுப்பான். பாத்துக்கிட்டே ஒரு பொம்பளை பிள்ளை வாய் பேசலாம், இவ்வளவு வாய் பேசப்படாதுமா? சத்தி பச்சது வயிறு சொல்ற மாட்டி உனக்குலாம் வாயிலே குடுக்கறனா வருவான். பாத்துக்கிட்டே அவன் முன்னாடி நீ வாயே திறக்க மாட்ட. இது சத்தியம், நான் வயிறு சொல்றேன். இதுக்கப்புறம் நீ அவங்கிட்ட வாயே பேசக்கூடாது. அளவுக்கு உனக்கு வாயிலே குடுப்பான். வாயிலே குடுப்பான். பாத்துக்கிட்டே பாத்தியாட்டி வேண்டா பாடப்படுத்துறானே. ஆமாமா, அவரும் வாயில கொடுக்கறது தான் அழைதாரு. செம்புலிங்க ஐயா, வா தண்ணி பிடிச்சு போலாம். இந்த அரண்மனை தானே? இதே அரண்மனைய நான் விலைக்கு வாங்கி காட்டுத மாட்டி. நீ விலைக்கெல்லாம் வாங்க வேண்டாம். நீ நினைச்ச இங்க வாழ்ந்துடலாம். நீங்க செம்புலிங்க ஐயான்னு சொல்றீங்களே, அந்த செம்புலிங்க ஐயா ஆட்சியை கவிழ்த்துட்டு இதே ஊர்ல ஏன் ஆட்சி கொடிய நிலை நிறுத்தி இதே அரண்மனைய விலை கொடுத்து வாங்கி உங்களெல்லாம் வாய பொளக்க வைக்கல. செம்புலிங்க ஐயான்னு சொன்ன உங்க ஒவ்வொரு வாயால அள்ளிமலரம்மான்னு சொல்ல வைக்கல. ஆமா, செம்புலிங்க ஐயா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ எனக்கு செவிடா இல்லன்னா லூசா? நான் என்ன சொல்ல, நீ என்ன சொல்ற? செம்புலிங்க ஐயான்னு சொன்ன ஒவ்வொரு வாயால அள்ளிமலரம்மான்னு சொல்ல வைப்பேன்னு சொன்னேன். நீ என்னமா அவர் பொண்டாட்டி சொன்ன மாதிரி
தான் சொல்லுதா இல்லட்டி அவ அவருக்கு பொண்டாட்டி எல்லாரும் அப்படி கூப்பிடுவாங்கல்ல அத சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு பொண்டாட்டி இல்லல்ல. பொண்டாட்டி தான். நம்ம போலாண்டி. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது இப்பதான் கண்டுபிடிச்சியா? ரொம்ப நல்லது, வா போலாம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாண்டுகிட்டு செத்தானே நம்ம ஐயப்பண்ணே. சப்பா ரேடியோல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதுடி. அந்த பஞ்சாயத்து போடு மரம்ல அங்கதானே தூக்கு போட்டு செத்தாவ. அங்க இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரவட்டி. இடி அது ஐயப்பண்ண இல்ல. இல்ல நான் பயப்படலையே. அச்சமில்ல அச்சமில்ல அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான்வெளி இன்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சரிடி, இனி நம்ம போலாம் வாங்க.